வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் 95 திட்டத்துக்கு கீழே பென்ஷன் உயர்வு ரூ. 7,000 மாதாந்திர பென்ஷன் அரசின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பென்ஷன் உயர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் பயனாளிகளோட கான்ட்ரிபியூஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்களோட மாதாந்திர சம்பளத்தை பொறுத்தே பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பங்களிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் திட்டத்தில் 1998 ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாருங்கிற பட்சத்தில் அவரோட அதிகபட்ச சேலரி 50,000 வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட பென்ஷன் தொகை பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச சேலரியாக 15,000 வாங்கினவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அவர்களோட பென்ஷன் தொகையும் 6,000 ரூபாய் கிட்ட வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திட்டம் ஒன்று தான் அவங்களோட பேசிக் சேலரியை பொறுத்து தான் அவங்களோட பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் 8.33% அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வழங்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை கரெக்டாக அவர்களோட வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க மக்களே. இது பார்த்தீங்கன்னா 1/11/1995 முன்னாடி ஜாயின் பண்ண அனைவருக்கும் இந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே 7,000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும். இதோட அப்ளிகேஷன் நிலை என்னன்னு பார்க்குறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்ட் 2 வீடியோ. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.